இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். அப்போது அவர், சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 100 வீரர் வீராங்கனைகளுக்கு 3% இடஒதுக்கீட்டின் கீழ் பணி ஆணை வழங்கப்படும் என்றார். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் 100 கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக மேலக்கோட்டையூர் அருகில் உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் 12 கோடி ரூபாய் மதிப்பில் ஒலிம்பிக் பைசைக்கிள் மோட்டோகிராஸ் ஓடுபாதை அமைக்கப்படும் என்றும் உதயநிதி அறிவித்தார். கடந்த முறை ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 5 லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். சென்ற ஒலிம்பிக் போட்டியில தமிழ்நாட்டிலிருந்து 12 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த ஆண்டு நடக்கின்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக இந்த 5 லட்சத்தை உயர்த்தி 7 லட்சமாக வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது ஆணையிட்டுள்ளார்கள். இதுவரை இன்றைக்கு வரை இந்த தேதி வரை 16 பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் கூறிய உதயநிதி, அரியலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் செயற்கை இழை ஹாக்கி ஆடுகளம் அமைக்கப்படும் என்றார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இயங்கும் விளையாட்டு விடுதிகளில் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கை 2330 2600 உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கான மானிய ஒலிம்பிக் விளையாட்டிற்கு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சமாகவும், ஒலிம்பிக் அல்லாத விளையாட்டிற்கு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் உதயநிதி கூறினார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நவீன வசதிகளுடன் கூடிய உயர் செயல்திறன் மாணவர் விடுதி 25 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.